கானா வினோத் பணப்பட்டி எடுத்துக்கிட்டு ஒருவேளை அந்த பிக் பாஸ் கிட்ட விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டாரு. ஒருவேளை கானா வினோத் இந்த பணத்தை எடுக்காம போயிருந்தா கண்டிப்பா அரோரா அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க. ஏன்னா புலம்பல் டாஸ்க் அப்புறம் இந்த பணப்பட்டியில பணம் அதிகமான உடனே விக்ரமிக்கிட்டையும் வினோத்துக்கிட்டையும் போய் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அந்த பணப்பட்டி முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த பணத்தை எடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு டயலாமுல இருந்தாங்க. ஒருவேளை அரோரா அந்த பணத்தை எடுத்துட போறாங்களோங்கிற படத்துல தான் கானா வினோத் பணத்தை எடுத்திருக்காரு. என்னதான் ரம்யாலாம் உள்ள வந்து கானா வினோத் தான் டைட்டில் வின்னர், நீங்க பணத்தை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்துக்கு மோட்டிவேட் பண்றேன்னு பேசியிருந்தாலும் கானா வினோத்தோட அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் இங்க வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒருவேளை விஜய் டிவி டெலிவிஷன் டைட்டில் வின்னரை வேற ஒருத்தவங்க முடிவு பண்ணி என்னதான் மக்கள் சப்போர்ட் நமக்கு இருந்தாலும் ஓட்டு நமக்கு இருந்தாலும் விஜய் டிவி நம்ம டைட்டில் கொடுக்காம போயிட்டாங்கன்னா இந்த 12 லட்சம் அங்க போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலும் தான் இந்த பணத்தை கானா வினோத் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 லட்ச ரூபா பிளஸ் 95 நாள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு உண்டான சம்பளம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்மளுடைய ஃபேமிலியை செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குட் டிசிஷனும் எடுத்திருக்காரு. இந்த பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போகும்போது பயங்கரமா உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பிக் பாஸ் வாய்ஸ் கேட்ட உடனே இன்னமும் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சாண்டி எனக்கு ஒரு சிஷ்யனா, நீங்க எனக்கு ஜூனியர் சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரியான அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து அவருக்கு சென்ட் அப் பண்ணி வெளியே அமிச்சாரு. ஒருவேளை கானா வினோத் இந்த பணத்தை எடுக்காம இருந்ததுன்னா 50 லட்ச ரூபாய் பணமும் இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர்ங்கிற அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சிருக்கும். இவர மாதிரி அடிமட்டத்துல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியே மேல வர நினைக்கிற நிறைய கலைஞர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஊக்குவிக்கும் விதமாகவும் அமைஞ்சிருக்கும். அதுதான் இங்க மிஸ் ஆயிடுச்சு. இப்ப மீதி இருக்கிறது 5 கண்டஸ்டன்ட். இவங்க 5 பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இல்ல சபரி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மிட் நைட் எவிக்ஷன்ல வெளியே போயிடுவாங்க. மற்றபடி ஃபினாலேக்கு அரோரா, திவ்யா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஆல்ரெடி வியானா பாத்தீங்கன்னா நான் நடுராத்துல எழுப்பி யாராச்சும் கூட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மிட் நைட் எவிக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்கு ராத்திரி நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரு மிட் நைட் எவிக்ஷன் வெளியே போவாங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா போக வாய்ப்பு கிடையாது. விக்ரம், சபரி 2 பேரும் போயிடுவாங்க அப்படிங்கிற நேரம் அன்அபிஷியல் நியூஸ் வந்துட்டு இருக்குது. யார் போவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.